பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு 4 ஆண்டு காலமாக சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இராணுவம் சார்ந்த விஷயங்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள் இதெல்லாம் 4 ஆண்டு காலத்தில் அதை ரெட்டிப்பாக பெருக்கி இருக்கிறாங்க. அது அதை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. சில ஆண்டுகளாகவே நாம் ஆயுதங்களும் ஏவுகணைகளும் அதிகப்படியாக நம் நாட்டிலேயே மேக் இன் இந்தியா வாயிலாக நாம் உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டோம். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களும் ஏவுகணைகளும் ஏற்றுமதி செய்கிறது கிட்டத்தட்ட 50,000 கோடி வரை பெருகியிருக்கு. இது ஒரு பக்கம். இதன் தொடர்ச்சியாக ஹைதராபாத்தில் உள்ள DRDO நிறுவனம் நவம்பர் 16ஆம் தேதி ஒடிசா அருகில் உள்ள ஒரு தீவில், டாக்டர் அப்துல் கலாம் தீவு எனப்படும் இடத்திலிருந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்ற ஒரு ஏவுகணையை அங்கிருந்து முழுமையாக வெற்றிகரமாக பரிசோதனை செய்து முடித்திருக்கிறாங்க. இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்றத, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதில் விஷயம், அது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டில் முழுமையாக நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணை ஒரு 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் எனக்கூடிய ஏவுகணையை சோதனை செய்த நாடுகள் 3 தான். அது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இந்த 3 நாடுகள் தான் இதுவரையில் இந்த ஏவுகணையை சோதனை செய்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்தியா இடம்பெற்றிருப்பது ஒரு பெருமையான விஷயம். அதாவது உலகத்திலேயே இதுவரைக்கும் 4 நாடுகள் தான் வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணை ஒளியை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. மற்ற ஏவுகணை போல இது மிக உயரத்தில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குறைவான உயரத்தில் செலுத்தினாலே விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது மிக நுணுக்கமான ரேடார்கள் கூட இதை கண்டு கொள்ள முடியாது. நமது பாரத பிரதமரின் கடுமையான முயற்சியால், தொலைநோக்கு பார்வையால், நம் தேச பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என்று கருதியதால் இது போன்ற விஷயங்கள் எளிதில் நம் நாட்டில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்திருக்கிறது. ஜெய் ஹிந்த்.